இஸ்ரேல் வந்து உலகத்தோட ஃபர்ஸ்ட் லேசர் பீம் மிசைல் இன்டர்செப்டாரை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் அயன் பீம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது பேட்டில் ஃபீல்டில், அதாவது ஒரு போர் சூழலில் சோதனை பண்ணி போருக்கு முழுக்க முழுக்க தயாராக இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. $60,000 செலவு பிடிக்கக்கூடிய ஏவுகணைக்கு பதிலாக வெறும் $2 செலவில் இந்த லேசர் ஒளிக்கற்றைகள் மூலமாக எதிரியினுடைய ஏவுகணையை தாக்கி அழிக்கலாம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இந்த ஆண்டோட இறுதியில் நாங்கள் இதை டெப்ளாய் பண்ண போகிறோம், இதுக்கு பேர் அயன் பீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி தாக்கி அழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலேருந்து ஒரு த்ரெட்டு வரும் பொழுது, அது வந்து ஒரு ட்ரோனாகவோ ஒரு ஏவுகணையாகவோ இருக்கும் பொழுது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுகளில் இங்கேருந்து இந்த ஹை பவர் லேசர் ஒளிக்கற்றைகளை அதன் மேலே பாய்ச்சி அதை தாக்கி அழிக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு ஏவுகணை எடுக்கக்கூடிய அந்த மேக் 3 வேகத்தை விட இது மிக அதிவேகத்தில் போய் எதிரியினுடைய அந்த ஏவுகணையோ ட்ரோனையோ தாக்கி அழிக்குது அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. அப்படி இதை டெப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை உடைக்கிறதுக்கு உலகத்தில் எந்த இராணுவமுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க.